ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா, பேசிக் பாலிட்டி டேர்ம்ஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறமா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு அரசியலமைப்பு புத்தகம் உருவாக்குனாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதா சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்ம அதில் செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சில பேசிக் டேர்ம்ஸில் பாலிட்டி ரிலேட்டடாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைம்லைன் மட்டும் சொல்கிறேன். நம்ம எதை பற்றி இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்கா, நம்ம கண்ட்ரி இந்தியாவை இந்த டைம் பீரியட் பார்த்துக்கோங்க, 1600ஸ்லேருந்து 1947 வரைக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு கம்பெனியும் அண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் ரூல் பண்ணியிருப்பாங்க. நடுவில் 1857 அப்படின்ற ஒரு கிரேட் ரிவால்ட் ஒன்று நடந்திருக்கும், பெருங்கிளர்ச்சி. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ரிவால்ட்டுக்கு அப்புறம் டைரெக்டாக யூகே கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 1600ஸ்லேருந்து இந்த 1857 வரைக்குமே பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அந்த கம்பெனி தான் ரூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கதையும் அண்ட் 1857க்கு அப்புறம்லேருந்து நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச வரைக்குமே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்தது அண்ட் எப்படி நம்மளை வணிகம் பண்ண வரேன், ட்ரேட் பண்ண வரோன்னு சொல்லிட்டு ரூல் பண்ணி நம்ம இந்திய கண்ட்ரியை ஆட்சி செஞ்சாங்க. அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு புக்கு நமக்கு வேணும்னு ஒரு டிமாண்ட் வச்சுருப்போம். அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை நம்ம உருவாக்கி அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நம்ம கண்ட்ரி ரிப்பப்ளிக் கண்ட்ரி ஆகிருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1600ஸ்லேருந்து 1947 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஐஎன்எம் கிளாஸ் கிடையாது, ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாலிட்டி வீவில் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு புக் தயாரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எந்தெந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுனோ அந்த ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்ரேஜ் மாதிரி நமக்கு வேணும், ஒரு பேக்ரவுண்ட் வேணும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை நான் சின்னதாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் டாப்பிக்கோ சில ஹிஸ்ட்ரி டாபிக் வருதுன்னா எக்ஸாக்ட் டேட்டாவோ இல்லை கரெக்ட் புக்கில் இருக்க மாதிரி, அதாவது அப்படியே நான் டேட்டாஸ் அதிகமாக இதில் கொடுக்கல, ஃபேக்ட் இல்லை அப்படின்னு இருந்தால் இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பாலிட்டி கிளாஸ் தான். நான் உங்களுக்காக ஒரு அவுட்லைனுக்காக தான் இந்த கதை சொல்கிறேன். நீங்கள் டேட்டா, இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் எல்லாமே டீட்டெயில்டாக ஐஎன்எம் படிக்குள்ளேயும் ஹிஸ்ட்ரி படிக்குள்ளே அங்கே படிச்சுப்பீங்க. உங்களுக்கு பாலிட்டி ரிலேட்டடாக என்ன கதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த கதையை மட்டும்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல்னு கொடுத்துருக்கோம். நான் முன்ன சொன்ன மாதிரி 1600லேருந்து 1857 வரைக்கும் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணியிருப்பாங்க. 1857 ஒரு பெரிய போர் மாதிரி நம்ம நாட்டில் ஒரு கலைவரம் வெடிச்சதுக்கப்புறம் யூகே கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷோட ஆட்சி, நேரடி அவங்களோட கவர்மெண்ட் ஆட்சி உள்ளக்க வந்திருக்கும் நம்ம இந்தியாவில் 1857லேருந்து 1947 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ புரியுதா இந்த பேக்ரவுண்டு? ஸோ அதை கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் எப்படி ஆட்சி பண்ணுச்சு, அடுத்து ஒரு அரசு எப்படி நமக்கு ஆட்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி ரூல் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி ரூல் நான் சொன்னேன்னா எதுலேருந்து எது வரைக்கும் வருது, ஒரு 1600லேருந்து 1857 வரைக்கும். இதில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, ஐரோப்பிய கண்ட்ரிகள், அவங்களுக்கு வர்த்தகம், அதாவது ட்ரேட் பண்ணுற ஒரு தேவை வந்திருக்கும். அதுக்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்படி வந்ததுக்கப்புறம் டச், ஃப்ரெஞ்ச், நார்வே, பிரிட்டிஷ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் பிரிட்டிஷ் தான் டாமினேட் பண்ணி நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருப்பாங்க, ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஃபஸ்ட்டு வணிகம் அப்புறமா நம்மளை ரூல் பண்ணுற அளவுக்கு என்னென்ன அந்த நடுவில் பீரியடில் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சின்னதாக ஷார்ட்டாக பார்ப்போம். அதில் தான் கர்நாடிக் வார் நடந்திருக்கும். இதில் நிறைய யுக்திகள்லாம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த யுக்திகள்லாம் என்ன, அண்டு பேட்டில் ஆஃப் பிளாசி போர் இருக்கா, அதெல்லாம் அதில் தான் வரும். அண்டு தீவானி உரிமைகள், தீவானி ரைட்ஸ், அண்டு பிரிட்டிஷ் எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆனாங்க இந்த மூலியமாக அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் தான் 1857 ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கம்பெனி வந்து எண்ட் ஆகி க்ரௌன் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டாபிக் இந்த கம்பெனி ரூல் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, டச், ஃப்ரெஞ்ச், நார்வே, பிரிட்டிஷ், அது கூட போர்ச்சுகீஸும் வரும். இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே இந்தியா கூட ட்ரேட் பண்ணணும்னா 1600களில் என்டர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கும், ஏன் இந்தியாவோட ட்ரேட் பண்ணணும்னு வந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெப்பர், அதாவது மிளகு, ஏலக்காய், கிராம்புலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பொருட்கள் அண்ட் வாசனை பொருட்கள் இது எல்லாமே வந்துட்டு டிமாண்டாக இருக்கும். அவங்க நாட்டில் ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்க இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் அந்த அவைலபிலிட்டி இருக்கிறதா கால்குலேஷன் போட்டு இந்தியாவை நோக்கி ட்ரேட் பண்ணணும்னு வராங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இந்தியாவை நோக்கி வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு வர வேண்டிய காரணமாக இருந்தது. அவங்களோட டிமாண்ட் தான். ஸோ அப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இந்தியாவை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸை சேர்ந்த வாஸ்கோட காமா, உங்கள் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட பெயர் வாஸ்கோட காமா தான் வந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் போர்ச்சுகீஸில் ஃபெயில் ஆகிருக்கும். செகண்ட் டைம் தான் வாஸ்கோட காமா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்தியாவில் வந்து ரீச் ஆகிருப்பார். அண்ட் அவர் தான் போர்ச்சுகீஸை சேர்ந்த வாஸ்கோட காமா தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது. ஸோ உங்களுக்கு நான் மேப்பில் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது யூரோப் காண்டினென்ட், இது ஏஷியா காண்டினென்ட், இங்கே ஆஃப்ரிக்கா இருக்குது, இங்கே தான் நம்ம இந்தியா இருக்குது, இது ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஓகேவா? இங்கே இந்தியா இருக்கா, இங்கே யூரோப் இருக்குது, யூரோப்பியன் காண்டினென்ட் இருக்குது. இங்கே இருக்க இவங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்க இந்தியா. இப்போ மேப்பில் நார்த் ஈஸ்ட், இங்கே யூரோப் இருக்குது, இங்கே வந்துட்டு இந்தியா இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்க்கக்குள்ள இந்தியான்றது ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன நேம் வச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கன்னா, இப்போ போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னேன். போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது போர்ச்சுகீஸ் கிழக்கு இந்திய கம்பெனி. இதே பிரிட்டிஷ் வராங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதே நார்வே வராங்கன்னா நார்வே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஈஸ்ட் இந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி நம்மளுக்கு வருது. ஓகேவா? இப்போ புரியுதா எப்படி இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னு? ஸோ இவங்க ஏன் வந்துட்டு லேண்ட் ரூட் வழியாக அப்படியே வந்திருக்கலாம் இந்தியாவுக்கு, ஏன் இப்படி சீ ரூட் வழியாக வரணும் அப்படின்னா, இந்த மேப் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரேட்லாம் நடந்தது. ஸோ இந்த வழியாக வந்துட்டு சில்க் ட்ரேட் ரூட்லாம் நடக்கும் சைனாலேருந்து. அண்ட் இந்த பக்கம்லாம் வந்துட்டு இதுதான் வந்து வர்த்தகம் போகிற இடமாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து அரேப் கண்ட்ரி இருக்கா, அரேபிய நாடுகள், அந்த நாடுகளுக்கு தான் நம்மளோட நாட்டில் இருந்து எல்லாமே வந்துட்டு ஏற்றுமதி ஆகும். அண்ட் இங்கேருந்து அவங்கள வணிகம் செஞ்சுப்பாங்க யூரோப்லாம். ஸோ யூரோப் வந்து இதுக்கு முன்னாடி எந்த டைரக்ட் கான்டாக்டும் இந்தியா கூட இருந்திருக்காது. இந்த அரேப் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, இங்கே சவுதி, அப்புறம் குவைத், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அந்த கண்ட்ரீஸ் மூலியமாக தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒட்டமன் எம்பையர் அப்படின்ற ஒரு டாமினேஷனும் நடந்திருக்கும் ஆஃப்டர் ரோமோட எண்டுக்கு அப்புறம். ஸோ அந்த டாமினேஷன் அண்ட் இங்கே ஒரு கேனல் இருக்கும், இந்த பாத்வேல நடந்த ஒரு பிரச்சனை. ஸோ இங்கே சில்க் ட்ரேட் ரூட் அண்ட் ஹை டாக்ஸஸ், நிறைய வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த வழியாக ட்ரேட் போகணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க யூரோப் கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா கூட டைரெக்டாக வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்ன்ட்டு தான் இவங்க சீ ரூட்டை சூஸ் பண்ணி இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க சீ ரூட்டில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு ரீச் ஆனது. ஏன் லேண்ட் ரூட்டை விட சீ ரூட் சூஸ் பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்தது தான் வாஸ்கோட காமா. அவர் வந்த மேப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வாஸ்கோட காமாவோட ரீச் ஆன மேப் பிளேஸ். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போர்ச்சுகீஸில் இருந்து இந்தியாவுக்கு கேலிக்கட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகிருப்பார். இங்கே நம்ம இந்தியாவில் கோரமண்டல் கோஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கேரளாவை சேர்ந்த ஒரு கேலிக்கட் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்துட்டு ரீச் ஆகிருப்பாங்க. இதில் எக்ஸாக்ட் கொடுக்கல, பட் இந்த இடத்துல நமக்கு கேரளா இருக்கும், கேலிக்கட் அப்படின்ற பிளேஸில் வந்து ரீச் ஆகிருப்பார். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்
யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டிமாண்ட் வந்து அப்புறம் போர்ச்சுகீஸ் வந்துட்டு நமக்கு எப்படி ரீச் ஆனாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எப்படி வந்து ரீச் ஆனாங்க, அதுவும் ரீச் ஆனது யார், வாஸ்கோட காமா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆனவர். ஸோ அப்போ போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது. அப்போது இவங்க எங்கே வந்து ரீச் ஆயிருக்காரு சொன்னால் கேலிக்கட்டில் வந்து ரீச் ஆயிருக்காரா. ஸோ கேலிக்கட்டில் அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் பேர் யாருன்னா கிங் ஜாமோரின். ஸோ அப்படி இந்தியா வந்த உடனே வாஸ்கோட காமாவை ரிசீவ் பண்ண கிங் வந்து ஜாமோரின். இவர் தான் இந்த கேலிக்கட் அப்படின்ற பிளேஸில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த கிங். ஸோ கிங் ஜாமோரின் நம்ம வாஸ்கோட காமாவை ரொம்பவே நல்லபடியாக வெல்கம் பண்ணுறாரு. லைக் இவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரா, இவருக்கு தேவையான ஃபுட்டு ஷெல்டர், அவருக்கு அதாவது அவரோட அரண்மனையிலேயே அவரை தங்க வச்சு நல்ல பயங்கரமாக கவனிச்சுக்கிறாரு. பொதுவாகவே நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு விருந்தோம்பல்ன்ற பண்பு அதிகமாகவே இருக்குமா. நம்ம யார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஜாமோரினுமே வாஸ்கோட காமாவை வெல்கம் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே வாஸ்கோட காமாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கில்ட் வரும். ஏன் அப்படின்னா வாஸ்கோட காமாவோ இந்தியாவை ஃபைன் பண்ணணும் அப்படின்னு வந்த பர்சன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வரக்குள்ளே எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வரல. ஜாமோரினோட வெல்கம்மை பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்ற ஒரு கில்ட்டில் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து யூஸ் பண்ண சில திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல அவரோட கப்பல் பயணத்தில். அப்போ அந்த திங்ஸை என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு சில திங்ஸை எடுத்து ஜாமோரினுக்கு வாஸ்கோட காமா கொடுத்துட்றாரு. ஸோ வாஸ்கோட காமா ஜாமோரினுக்கு கொடுத்தோன்னே ஜாமோரின் அந்த திங்ஸை வாங்கிட்டு திரும்ப காசு கொடுத்துட்றாரு. இதை பார்த்தோன்னே வாஸ்கோட காமாக்கு ஷாக் ஆகிடும். ஏன் அப்படின்னா, ஓகே ஜாமோரின் வந்து காசு கொடுத்துட்டாரு, ஓகே அவர் கொடுத்தாருல்ல அந்த காசு வந்துட்டு ஃபுல்லாகவே கோல்டு காயின்ஸ். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தவங்களுக்கு கோல்டுன்றது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு மெட்டல். ஸோ ஆனால் ஜாமோரின் கொடுத்த எல்லாமே வந்துட்டு கோல்டு கரன்சியே கோல்டா, அவ்வளோ ரிச் கண்ட்ரியா இந்தியா அப்படின்னு நம்ம வெல்த்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு வாஸ்கோட காமா. இத்தனைக்கும் அவர் கொடுத்த திங்ஸுமே வந்துட்டு அவர் யூஸ் பண்ண வச்சிருந்த திங்ஸ் தான். அதுக்காகவே இவர் கோல்டு கரன்சியை வந்து திரும்ப கொடுத்துருக்காரு. ஜாமோரின் வந்துட்டு நாங்கள் எதுவுமே சும்மா வாங்க மாட்டோம், இந்தாங்க வாஸ்கோட காமா காசு பிடிங்கன்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அண்டு வாஸ்கோட காமாவும் ஜாமோரினோட வெல்கம்மை பார்த்துட்டு, சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு போகலாம், சுற்றி பார்த்துட்டு நம்ம கண்ட்ரியில் போயிட்டு நம்ம அரசர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ட்ராவல் பண்ணக்குள்ளே அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் இவர் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கொடுக்கக்குள்ள அந்த மக்களுமே என்ன தான் பண்ணுறாங்க, அந்த பொருளை வாங்கிட்டு திரும்ப வந்து காசு கொடுத்துட்றாங்க. அவருக்கு அதுலேயுமே ஷாக். ஏன்னா அந்த மக்களுமே என்ன கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு கரன்சி தான் யூஸ் பண்ணாங்க. சரி ஓகே, ஜாமோரின்ற ஒரு பர்சன், அவர் வந்து கிங் வந்து ஒரு அரசர், நாட்டுக்கே அரசர், அவர் வந்து கோல்டு கரன்சி யூஸ் பண்ணுறாரு. பட் அங்கே இருக்க மக்களுமே என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு தான் யூஸ் பண்ணக்குள்ள. அப்போ இந்தியாவோட வெல்த்தை பார்த்துட்டு அவர் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறாரு. அண்ட் என்ன இன்னொரு பியூட்டினா, இவர் கொடுத்த திங்ஸ் எல்லாமே அந்த பீப்புள்கிட்ட கடலில் வரக்குள்ள சில பொருட்கள் தூக்கி போட்டுடலான்னு வச்சுருந்த திங்ஸை தான் இங்கே சேல் பண்ணிட்டு போயிருக்காரு. வாஸ்கோட காமா இந்தியா வர்றதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாச்சோ அதை விட 60 டைம்ஸ் ஹையராக சம்பாதிச்சுட்டு திரும்ப அவர் வந்து அவரோட யூரோப் கண்ட்ரிக்கு போயிருப்பார், போர்ச்சுகீஸ்க்கு போயிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு போயிருப்பார். அங்கே போயிட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி இந்தியான்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு சிறப்பான இடம், அவங்க எல்லாமே வந்து வெல்த்தியஸ்ட்டாக இருக்காங்க, நிறைய கோல்டு வச்சுருக்காங்க, ரொம்பவே வளம் நிறைந்த நாடு, அப்படி இப்படின்னு அவங்க பார்த்த எல்லாத்தையுமே அங்கே போய் சொல்கிறாரு. ஸோ சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, யூரோப் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக நானும் இந்தியா போகிறேன்னு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நமக்கு யூரோப்போட ட்ரேட் இன்வேஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, இப்படி தான் ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இந்தியாவுடனான வர்த்தகத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு போர்த்துகீசியர்கள் வந்திருப்பாங்க, அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஃப்ரெஞ்சு, நார்வே, இன்னும் டென்மார்க், இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சில பீரியட் காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் பிரிட்டிஷும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, அப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாக வந்துட்டு போயிட்டாங்களா.
எல்லாருமே டிக்ளைன் ஆகிருப்பாங்க. அவங்களோட காலம் வந்து ஒரு சில காலகட்டத்தில் நார்வே டாமினேட் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட்டெல்லாம் போர்ச்சுகீஸ் டாமினேட் பண்ணாங்க. அப்படி இருக்கக்குள்ளே எல்லாமே டிக்ளைன் ஆகிடும். அந்த பிரிட்டிஷ் வந்து என்டர் ஆகுறாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு 1600s டைமில் தான். அந்த டைமில் டாமினேட்டாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃப்ரெஞ்சு ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, மற்ற எல்லாமே டிக்ளைன் ஆகிருக்கும். ஸோ இப்போது பிரிட்டிஷ் வராங்கன்னு சொன்னோன்னா, பிரிட்டிஷ்னால் டைரெக்டாக பிரிட்டிஷ் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது என்ன தான் பார்க்குறோம், ஒரு கம்பெனி ரூல் தான் பார்க்குறோமா. அப்போது என்ன நடக்கும், யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்தது எல்லாமே ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் தான். இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தது, வாஸ்கோ ட காமா வந்தார், போயிட்டு அங்கே சொல்லுவார், அப்போ போர்ச்சுகீஸ்லேருந்து ஒரு பெரிய கம்பெனி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருப்பாங்களா, லைக் நம்ம இந்தியாவில் இப்போ அம்பானி, அதானி, இந்த மாதிரி சில பர்சன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ஒரு பெரிய கம்பெனி இருக்குமா, அந்த மாதிரி தான் அப்போது இருந்த பிரிட்டிஷில் ஒரு பெரிய ஒரு 5 பேர் கொண்ட குழு, அவங்க ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ்லேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி உள்ளே வராங்க. அதோட ஃபவுண்டராக ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதோட ஃபவுண்டராக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஜான் வாட்ஸ், ஜார்ஜ் ஒயிட், தாமஸ் ஸ்மித், ரிச்சர்ட் ஸ்டப்பர், ஜான் ஹர்ட், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த 5 மெம்பர்ஸ் தான் ஃபவுண்டராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தா இந்த தாமஸ் ராவோ, வில்லியம் ஹாக்கின்ஸ், இவங்க தான் சூரட்டில் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. தாமஸ் ராவோ வந்து முகல் கோர்ட்டில் இருப்பாங்க. அப்புறம் ராபர்ட் கிளைவ், இந்த மாதிரி நோட்டபிள் பர்சன்ஸ்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு எய்மில், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் வந்துட்டாங்க. அவங்க வந்து பெர்மிஷனும் வாங்கிட்டாங்க ட்ரேட் பண்ணுன்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்துட்டு அப்போ இருந்த முகல் ரூலர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் கூட ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கே வந்து கிங் இருக்காங்க, முகல் ரூலர் இருக்காங்க, நான் உங்ககிட்ட வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னொன்னே நான் என்ன சொல்லுவேன், சரி ஓகே, ஏன்னா புது கண்ட்ரி, புது ட்ரேட், நமக்கும் நம்மளோட வர்த்தகம் விரிவாக்கமாகும்ன்ட்டு இந்த கிங் வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிவிட்டு அந்த ட்ரேடுக்கு டேக்ஸ் டேக்ஸ் வச்சு ஓகே ட்ரேட் பண்ணலாம் நான் கொடுத்துட்டேன். நான் பிரிட்டிஷ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நான் ஒரு ட்ரேடர், அதாவது பிஸ்னஸ் மேன். ஸோ இங்கே கிங் கிட்ட அவங்க கண்ட்ரியில் இருக்கிறதும் பயங்கரமான வெல்த்து. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கும் என்ன பேராசை வருமா, இங்கே இருக்க வெல்த் எல்லாமே எனக்கு வந்து சொந்தமாக்கிக்கணும், இங்கே இவ்வளோ காசு எல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரிட்டிஷ் நான் என்ன பண்ணுறேன், இந்த கிங் இருக்கான்ல, இந்த கிங்கை நான் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டா இவனை டீவியேட் பண்ணிட்டு இங்கே இருக்க வெல்த்தெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போயிடலாமா. ஸோ ஒரு கால்குலேஷன் போட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கதை, பிரிட்டிஷ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லோரும் உள்ளே வரக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவில் ஸோ பிரிட்டிஷோ மற்ற கண்ட்ரியோ உள்ளே என்டர் ஆகக்குள்ளே அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியான்றது ஒரு நேஷன், இதில் ஒரே லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு கல்ச்சர் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருப்பேன். பட் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இங்கே வந்து பார்த்தா விஜயநகர் எம்பையர்னு இருக்கும், இங்கே பார்த்தா ராஜபுட்ஸ்னு சொல்லுவாங்க, முகல்ஸ் இருக்கும், மராத்தா இருக்கும், இந்த மாதிரி நிறைய டெக்கான் சுல்டானட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிவைடடாக இருக்காங்க. இவன் ஒரு லாங்குவேஜ், பக்கத்து நாட்டுக்கு போனால் கூட இங்கே வேறு லாங்குவேஜ், பக்கத்து ஸ்டேட்டுக்கும் என்னதான் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே பிரிட்டிஷ்க்கு தலையே சுற்றிருச்சு. ஸோ அங்கே போய் நான் ட்ரேட் பண்ணணுன்னா கூட எந்த லாங்குவேஜில் பேசுறது, எல்லாரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறாங்களேன்ட்டு அவனுக்கு கன்ஃபியூஸே ஆகிடும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரி இருக்குது, அங்கங்கே கண்ட்ரி இருக்குது. அப்படி பார்த்தா இந்த கிங்குக்கு இந்த கிங் ஆகிறதில்ல, இந்த கிங் ஆகிறதில்ல, ஒவ்வொரு கண்ட்ரியும் பக்கத்து கிங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் அப்புறம் ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே சண்டை தான் அவங்க 2 பேருக்கும். அவங்க யூரோப்பியன் நாடுலேயே வந்துட்டு ஆகாது, 2 பேரும் அங்கேயே அடிச்சுப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியா வந்த டைமில் ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்த உடனே பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் எதிர்க்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் பாகிஸ்தானும் வேற ஒரு கண்ட்ரியில்
லைக் இப்போது யூஎஸ்ஏவே எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு நம்ம 2 பேர் எதிர் பார்க்கல என்ன நினச்சிப்போம், மனசுலையாவது நினைப்போம்ல, நீங்கள் தானே அது எங்கள் கண்ட்ரி எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? இது ஒரு பேசிக் நேச்சர். அந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் வெர்சஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில் மீட் பண்ணக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்துட்டு அடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், இது நம்ம கண்ட்ரி கிடையாது. வேறு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம 2 பேர் சண்டை போட்டால் அவன் விடுவானா, விட மாட்டான், நம்மளை துரத்திடுவான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ 2 கிங்குக்கும் வந்து ஆகாதா, இந்த கிங்குக்கும் இந்த கிங்குக்கும் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன், பிரிட்டிஷ் ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்னொரு கண்ட்ரிக்கு ஃப்ரெஞ்சை சப்போர்ட் பண்ணும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை விட்டு ஃப்ரெஞ்சு இந்த சைடும் பிரிட்டிஷ் இந்த சைடும் மாற்றி வந்து இன்டைரக்டாக சண்டை போட்டுக்கிறாங்க இந்த கிங் மூலியமாக. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கக்குள்ள பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான், இங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவன் நாட்டுக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் 200 வருஷங்களாக நம்ம நாட்டில் இருக்க எல்லா சோர்ஸஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ இந்த யுக்தியை யூஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிரிட்டிஷோட எக்ஸ்பேன்ஷன் இன்வேஷன்லாம் நடந்திருக்கும். ஒரு டைம் எப்படின்னா, இப்போது பிரிட்டிஷ் இருக்கானா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், இவன் 2 பேரும் இன்டைரக்டாக சண்டை போடுறான். ஸோ அப்படி தான் ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சை விட புத்திசாலிங்க. ஸோ எப்படின்னா, இப்போ கவனிங்களேன், இப்போது நான் வந்து பிரிட்டிஷ், நீங்கள் தான் அந்த கிங்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே நியூ ட்ரேட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் நம்ம ட்ரேடுன்றனால எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. பட் ஆஸ் அ ட்ரேடராக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நடிப்பேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களை எதிர்த்து சண்டை போட வராங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன், டோன்ட் வெரி, ஐ வில் கிவ் மை சோல்ஜர்ஸ் அண்ட் ஆல் அட்வான்ஸ் வெப்பன்ஸ். நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை எதிர்த்து வர கிங் அவர் உங்களுக்கு சண்டை போட எதிர்த்து வராங்கன்னா என்னோட மிலிட்ரி, என்னோட பவர், ஏன்ட்ருக்க அட்வான்ஸ்டு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்கள் வந்து ஒரு முகல் ரூலர், நான் வந்து பிரிட்டிஷ். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கிட்ட ஒரு ஃபேவரை எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அது எப்படி இன்டைரக்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வள்ளல், நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு தேவையான மிலிட்ரி, ஆர்மி எல்லாத்தையுமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த கிங் இருக்கானா, அந்த கிங்குக்கு நிறைய லோக்கல் ரூலர்ஸ்லாம் இருக்குமா, நிறைய மிலிட்ரி இருக்குமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நாள் கழித்து இப்போது இந்த கிங் இருக்காங்களா, இந்த கிங்குக்கு மிலிட்ரி இருக்கும், ஆர்மி இருக்கும், அண்டு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா, இவங்கெல்லாம் எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கீங்க, இவங்கெல்லாம் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் தான் என்கிட்ட மிலிட்ரி இருக்குல்ல, நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நான் வந்து என்னோடய ஆர்மியை சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் வந்து இந்த கிங் கிட்ட சொல்லிட்டேன். இந்த கிங்கும் அந்த பேச்சை நம்பிட்டு எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தோணலாம்ல, உள்ளே வந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்களும் ஒரு கம்பெனி, இவங்களுக்கு எதுக்கு ஆர்மி, மிலிட்ரி, வெப்பன்ஸ் எல்லாம் தோணும் இல்லையா? அந்த காலத்தில் எல்லா கம்பெனியுமே ஒரு ஆர்மி வச்சுருப்பாங்க. ஏன்னா கடலில் போகும்போது அந்த கடல் கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை டிஃபென்ஸ்க்காக, அவங்களோட டிஃபென்ஸ்க்காக ஆர்மியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அவங்களுக்குன்னு கொண்டு வந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் அந்த கிங்குக்காக யூஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த கிங் என்ன ஆவாங்க, இந்த கிங் வந்து இப்போது கிங் இருக்கான், பிரிட்டிஷ் தான் ப்ரொவைட் பண்ணுறான். அப்போ அந்த கிங் எப்படி தான் இருப்பான், பிரிட்டிஷ் சொல்கிறது தானே கேட்டாகணும். அந்த டைமில் தான் என்ன ஆகுனா, முகல் ரூலர்ஸில் அக்பர் அண்ட் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வேறு எந்த முகல் ரூலருமே பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லாருமே வந்துட்டு வீக்காக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, ஒரு நாடு எப்படி போகுதுன்றதை பற்றி அவங்க கவலையே படலை. ரொம்பவே வந்து வீக் ரூலர்ஸ் அண்டு லக்ஸூரியஸான லைஃப்பை வாழணும் தான் நினச்சாங்களே தவிர பீப்புள் அண்ட் கண்ட்ரி மேலே அவங்க என்ன பண்ணல, கேர் பண்ணிக்கல. ஸோ அப்போ வந்து இந்த முகல் ரூலரை கையில் போட்டு வச்சுக்கிட்டான். ஸோ ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, இந்த முகல் ரூலர் அப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, இந்த முகல் ரூலர் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய செவுரு இருக்குது. இந்த பக்கம் பிரிட்டிஷ், அந்த பக்கம் ஃப்ரெஞ்ச், 2 பேரும் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய செவுரு கட்டி பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தான் அந்த முகல் ரூலர், எழுந்து பார்க்குறீங்க, வெளியே ஒரு பெரிய செவுரு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? இடம் யார் இது, முகல் ரூலருது. முகல் ரூலருக்கு ஷாக்கு.
யார் எடுத்து யார் பாகம் பிரிவினை பண்ணுறது? ஹி ஆர்டர் டு டிஸ்ட்ராய் த வால். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லவன் தான். என்னதான் இருந்தாலும் அவனுங்க இடத்துல வந்து அப்படி பண்ணுற தப்பு தானேன்ட்டு அவன் கட்டின வாலை இடிச்சிடுவான். பட் பிரிட்டிஷ் அப்படி பண்ணுவானா? நான் இல்லைன்னா இந்த ஆளை யாருமே கேட்கக்கூட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் இவனை அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னா அந்த முகல் ரூலரை அவன் கிராண்டடாக எடுத்துப்பான். இப்படி போயிட்டுருக்கப்போ ஏற்பட்டது தான் பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் முகல்ஸ் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்தியாவை பிரிட்டிஷ் 200 இயர்ஸ் ரூல் பண்ணணுன்ற எண்ணமே வந்திருக்காது. பட் இந்த சண்டையில் முகல்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க, தோற்று போயிட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னு நினைக்கிறேங்க முகல்ஸ் தோற்று போனதுக்கு? ஸோ அவங்க எல்லாருக்கும் பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி தெரியும், ஐஎன்எம்மில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கிங் அந்த கிங்குக்கு வந்துட்டு பெட்ரேயல் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் பாலிட்டிக்கும் என்ன மேம் சம்மந்தம் இருக்குன்னு. சம்மந்தம்லாம் இருக்குது, நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. இந்த முகல் ரூலர் தோற்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பிரிட்டிஷ் இருக்கான்ல, பிரிட்டிஷை நம்பி அப்போது நம்ம முகல் ரூலர் அவங்களோட ஓன் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லா படைகளையுமே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சோல்ஜர்ஸும் இல்லை, ஆர்மியும் இல்லை, எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அவங்களால பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து சண்டை போடவே முடியலையா? பட் பிரிட்டிஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் அண்டு ஒரு புத்திசாலிங்கன்னே நம்ம சொல்லலாம். இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ நான் தான் முகல் ரூலர், நீங்கள் தான் இந்த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. சடனாக என்னை தூக்கிட்டு இந்த சீட்டில் பிரிட்டிஷ் வந்து உட்காந்தா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்னோட கிங்கை நீ காலி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கியே அப்படின்ட்டு நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக சண்டை போடுவீங்களா? பெரிய கிளர்ச்சியே வெடிக்கும். ஸோ எனக்கு அது தேவையில்லாத டென்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முகல் வந்து நீ கிங்காகவே இருந்துக்கோ, நீ இங்கேயே உட்காந்துக்கோ, எனக்கு இந்த சிம்மாசனம்லாம் தேவையில்லை. நான் வந்துட்டு உன்னோட கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சரவை ராஜமாதா இருப்பாங்கள்ல, அங்கே கிங்குக்கு ஈக்குவலாக ராஜமாதா இந்த சைடுனா அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் பிரிட்டிஷ் உட்காந்துப்பான். ஸோ அப்போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிங் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா யாரை பார்க்கணும்? ராஜமாதாவை பார்க்க மாட்டான், பிரிட்டிஷை பார்த்து பிரிட்டிஷ் தலையை ஆட்டுன்னு சொன்னால் ஆட்டணும், இல்லைன்னா ஆட்டக்கூடாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் வந்து இப்படி தான் நம்மளோட இந்தியா, அதாவது முகலாகட்டும், அப்போது இருந்த முகல்ஸ் பார்ட்டில் நிர்வாகம், அந்த அரசு பொறுப்பாக அந்த ஆட்சிக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான். 1757லேருந்து 1947 வரைக்குமே டாமினேஷன் இப்படி தான் நடந்திருக்கும். நம்ம கூடவே இருந்துட்டு இப்படி தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ எதை நீங்கள் காரணமாக பார்க்குறீங்க இவங்க இப்படி நம்மளை ரூல் பண்ணுற அளவுக்கு விட்டது? ஓகே, உங்களுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி தெரியும், அண்ட் இந்த கிங் அந்த கிங்குக்கு வந்து துரோகம் செஞ்சுருவோம், அதனால் தோற்றுருவாங்க. அதை தாண்டி இப்போது 2 கிங் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையின்மை தான் அதிகமாக இருக்குது. லேக் ஆஃப் யூனிட்டி தான் கண்டிப்பான ரீசன். ஏன் கூடவே இருந்துட்டு என்ன பிடிக்காத ஒரு 4 பேர் உட்காந்துட்ருக்கப்போ அவனுக்கும் எனக்கும் ஒத்து வராதப்போ ஆப்வியஸ்லி அங்கே வந்து பெட்ரேயல் பண்ணிடுறான்னா அவன் எனக்கு. அட் த சேம் டைம் எனக்கும் பக்கத்து ஸ்டேட்க்கும் ஒத்து வரல. பிரிட்டிஷ் எனக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போது யாரும் யார் கூட ஒத்துமையாக இல்லை, எல்லாம் இன்னொரு கிங்கை அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம எப்போ போய் உட்காரலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு இல்லவே இல்லை. ஸோ அந்த லேக் ஆஃப் யூனிட்டி தான் மெயின் ரீசன் நம்மளை பிரிட்டிஷ் வந்து 200 வருஷம் ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு. ஸோ லேக் ஆஃப் யூனிட்டி இருந்தால், ஒற்றுமை இல்லைன்னா, 2 கண்ட்ரி பிரிவாக இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம கண்ட்ரி ஆட்சி செய்யலாம்ல. அதுக்கு நம்ம இடமே கொடுத்துடக்கூடாதுன்னு தான் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கோட்பாடை நம்ம இன்னும் அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்படி போயிட்டுருக்கக்குள்ள தான் 1857 ஒரு ரிவால்ட் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவோமா, சிப்பாய் கழகம். ஸோ இது யாருக்கும் இடையே சண்டை நடந்திருக்குன்னா இந்தியன்ஸ்க்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையே நடந்த சண்டை. ஸோ நான் உங்களுக்கு ஏன் அந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் பிரிட்டிஷுக்கும் இடையே சண்டை நடந்திருக்கும், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். ஒரு டைம் பீரியடில் டோட்டலாகவே இந்தியாவில் எல்லாமே எக்ஸ்ப்ளாய்டட், அதாவது வேலை இல்லை, எந்த ரிசோர்ஸுமே இல்லை, எல்லாமே பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே பிரிட்டிஷ்கிட்ட சோல்ஜராக ஜாயின் பண்ணுற வேலையை தவிர வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லைன்றனால ஸோ அவங்க போய் அங்கே பிரிட்டிஷ்கிட்டே சோல்ஜராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வாழணும் இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் வர்ணா சிஸ்டமும் எமர்ஜ் ஆகிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் பிரிட்டிஷில். ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது. அந்த ஃபேக்ட்ரியில் ரைஃபிள் லோட் பண்ணுறதுக்கு கேட்ரேஜ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல லோவர் கேஸ்ட் பீப்புள் அவங்க வேலைக்கு போட்டிருந்தாங்க. அங்கே 15 to 17 ஹவர்ஸ் வந்து வேலை வாங்கி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நார்மலாகவே ஒரு மனுஷனால் ஒரு 10 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியுமா? பட் அங்கே 17 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்.
அப்போ தான் என்ன நடக்குதுன்னா, மிட் நைட்டில் ஒருத்தர் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து ரொம்ப முடியல, தண்ணி தாகமாக இருக்குது. அங்கே இருக்க ஒரு வீட்டை கதவை தட்டி, ஆனால் அந்த வீடு வந்து ஒரு அப்பர் கேஸ்டோட சோல்ஜரோட வீடு. அங்கே கதவை தட்டி, எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, எனக்கு வந்து வாட்டர் கிடைக்குமா, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த இடத்துல அந்த சோல்ஜர் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 1857 நடக்கிறதா நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் தான் அந்த சோல்ஜர். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்று அந்த சோல்ஜர் வந்து வாட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை வாட்டர் கொடுக்கல இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்லி, இதெல்லாம் வந்து 1857 நடக்கிறதா நினச்சி பாருங்கள். அஷ்யூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் அந்த சோல்ஜர். என்ன பண்ணியிருப்பீங்க, ஒன்று தரேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்லியிருப்பானோ, உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் கேஸ்ட் பீப்புளுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். சொன்ன உடனே அந்த லேபருக்கு கோவம் வந்துடுமா? காரணம் என்னென்னா, உயிர் போகிற நிலமையில வந்து தண்ணி கேட்குறான், உன் கேஸ்ட் ஒன்று அதை கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தடுக்குதா? நீ கேஸ்ட்டுன்றியே, நீ போய் வேலை செய்கிற இடத்துல உன் கேஸ்ட் பாதுகாக்கப்படுதான்னு அந்த ரைஃபிள் அந்த கேட்ரேஜ் பற்றின உண்மையை உடச்சிருவான். ஸோ அந்த கேட்ரேஜ் இருக்குல்ல, அதில் தடவக்கூடிய க்ரீஸ் வந்து அந்த கேட்ரேஜை லோட் பண்ணணும்னா இவங்க பல்லால் கடிச்சு தான் லோட் பண்ணணும். அப்போ அந்த க்ரீஸில் பிக் அண்ட் கவ்வோட ஃபேட்ஸை வந்து தேய்ச்சி தான் அந்த க்ரீஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போது அது இன்டைரக்டாக உன் வாய் வழியாக அந்த ஃபேட்ஸ் போகுது. அப்போது இந்த உன்னோடைய ரிலீஜியன் வந்து பாதுகாக்கப்படுதான்னு கேட்பான். இவன் இதை சொன்ன உடனே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கடுத்து அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கும் சண்டை நடக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இந்த சண்டைக்கு முன்னாடியே இந்தியாவில் ரயில்வேஸ், டெலகிராம் இதெல்லாம் ரெடி ஆகிருச்சு. ஈஸ்ட் இந்திய கம்பெனி இங்கே இந்தியன் பீப்புளுக்கு பண்ணக்கூடிய எல்லா கொடுமையும் டெலகிராமில் அங்கே இருக்க யூகே கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. 1857 அனுப்பிச்சி வச்ச உடனே 1858 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் யூகே கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்தியாவில். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீ செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் நீ இங்கே எந்தெந்த ஏரியாலாம் பிடிச்சி வச்சுருக்கியோ அது எல்லாமே யூகே கவர்மெண்ட்க்கு தான் சொந்தம், இனிமேல் வர யூகே கவர்மெண்ட்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஆகும்னா, க்ரௌன் ரூல் ஸ்டார்ட் ஆகி கம்பெனி ரூல் எண்ட் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்கிறேன். 1600ஸ்லேருந்து 1857 வரைக்கும் நடந்த கதையை தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா என்டர் ஆகுறாரு. என்டர் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் ஒரு 3 மாதத்தில் பார்த்தாரு, இந்தியாவோட வெல்த்தை பார்த்தாரோ, அந்த டிமாண்டுக்கு ஏற்ப இங்கே நடந்தது எல்லாத்தையும் போய் அவங்க யூரோப் கண்ட்ரியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு இன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் அப்படி வரக்குள்ள பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் சண்டை நடக்குது, இன்டைரக்டாக சண்டை பண்ணுறாங்க. அண்டு பிரிட்டிஷ் அவங்களோட யுக்திகள் யூஸ் பண்ணி நம்ம இந்திய கண்ட்ரியில் இருக்க நிர்வாகத்துறை வரைக்கும் உள்ளே வந்து என்டர் ஆகிடுறாங்க. அப்படி என்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே காலியாயிடுச்சு. அவங்கக்கிட்ட நம்ம இந்திய மக்கள் வந்து சோல்ஜர்ஸ் ஆகும். அவங்க ரன் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்துட்டு வேலை செய்கிறாங்க. அங்கே ஏற்பட்ட அந்த கேட்ரேஜ் ப்ராப்ளம்னால 1857 ஒரு கிரேட் ரிவால்ட் வெடிக்குது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரூல், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலையே எண்ட் பண்ணிவிட்டு யூகே கவர்மெண்ட் 1857 ஆஃப்டர் 1857-58 இருந்துட்டு டைரெக்டாக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை துரத்திட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ண இந்த வருஷத்துலேருந்து என்னென்ன ஏரியாஸ் கண்ட்ரோல் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே யூகே கவர்மெண்ட் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ரௌன் ரூல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கிளாஸில் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, ஐரோப்பிய நாடுகள்லாம் வர்த்தகம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்மளோட நாட்டில் இருக்க நிர்வாகத்துக்குள்ளே எப்படி ஆட்சி புரிஞ்சு நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்ற ஒரு கண்டென்ட்டை நம்ம ஹிஸ்ட்ரி ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே பாலிட்டி ரிலேட்டடாக தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 1857 அப்புறம் யூகே கவர்மெண்ட் மூலியமாக என்னென்ன வந்துட்டு நமக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து ஆட்சி பண்ணாங்க அண்ட் என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் வந்தது,
வந்தது அண்ட் நமக்கு எப்படி கான்ஸ்டிடியூஷன் வேணுன்ற ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இப்போ நம்ம சிலபஸில் ஃபஸ்ட் டாபிக் கொடுத்துருக்காங்களா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு அந்த டாப்பிக்லேயே என்டர் ஆகிடுவோம். அதுலேருந்தே நம்ம 1857க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆன க்ரௌண்ட் ரூலோட டாபிக்ஸ் தான் சில டாபிக்ஸ் ஓவர்லேப் ஆகும். சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டாபிக் முடிஞ்சது. ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தோம். யூரோப்பியன் ட்ரேடு டு ஹவு தே கன்கொயர்